இன்றைக்கி வீடியோவில் ஒரு ப்ளவுஸ் வந்து சைடு ஜாயின் பண்ணும்போது சரியாகவே வரமாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கான தீர்வை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு சகோதரி வந்து நமக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கா ப்ளவுஸ் ஜாயின் பண்ணுறது ப்ராப்ளமாகவே இருக்குது. ப்ளீஸ் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போடுங்க. மார்க் பண்ணும்போது ஃப்ரண்ட் ஒரு சைடு வருது, பேக் ஒரு சைடு வருது, சரியாகவே வரமாட்டேங்குது. ப்ளீஸ் ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏற்கனவே நம்ம வந்து ப்ளவுஸில் சைட் ஜாயின் பண்ணும்போது சரியாக வரணும் அப்படின்னா, நம்ம எப்படி கட் பண்ணணும், எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் வந்து நம்மளுடைய ப்ளவுஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் ஃபுல்லாக வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு ப்ளவுஸ் வந்து நான் எப்படி கட் பண்ணுறேன், அதை எப்படி லாஸ்ட் வரைக்கும் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறத தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட் வரவே வராது. அதை மீறியும் உங்களுக்கு வருது அப்படின்னா, சின்னதாக நமக்கு அந்த சைட் ஜாயின் பண்ணும்போது பேக்கை விட ஃப்ரண்ட்டு கொஞ்சம் ஹைட் ஜாஸ்தியாக வரலாம். அது ஏன் வருது அப்படின்னா, அதுக்கான ரீசன்ஸும் நான் வந்து வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். அப்படி வந்தது அப்படின்னா, நீங்கள் பட்டிக்கிட்டேயும் பட்டிக்கு மேலே 4வது ஒரு டாட்டும் வந்து பிடிச்சி விடலாம். இது நார்மலாக நம்ம செய்ய வேண்டியது. ஆனால் இவங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டு ஒரு சைடு வருது, பேக் ஒரு சைடு வருது நம்ம மார்க் பண்ணும்போது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி வர்றதுக்கு நம்ம எப்படி கட் பண்ணால் அந்த மாதிரி வராது அப்படிங்கிறதையும், அதே மாதிரி சப்போஸ் அப்படி வந்துருச்சு அப்படின்னா சைட் ஜாயின் பண்ணும்போது நம்ம சின்ன சின்ன விஷயத்த அட்ஜஸ்ட் பண்ணணும். அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இப்போ நான் சொல்கிற டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சைட் ஜாயின் பண்ணும்போது வரக்கூடிய ப்ராப்ளம் வரவே வராது. இதுக்கு வந்து நான் கேரண்டியாகவே நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஒரு ப்ளவுஸுடைய பேக் பார்ட் வந்து நான் மார்க் பண்ணி கட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இதில் இருக்க மெஷர்மெண்ட்டெல்லாம் நீங்கள் எதுவும் பார்க்க வேண்டாம். நான் எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? நீங்கள் எப்பயும் போல் பேக் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. கீழே வந்து எவ்வளோ விடணுமோ விட்டுக்கோங்க. மேலே ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு விட்டுட்டு ஹைட்டு, ஆர்ம் ஹோல், செஸ்ட்டுக்கு அப்புறமா நீங்கள் விடக்கூடிய சைடு ஜாயிண்ட்டுக்கு 1.5 இன்ச்சு எல்லாமே நீங்கள் அப்படியே மார்க் பண்ணலாம். எங்கே நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, வேஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணுறதுல தான் நீங்கள் வந்து சேஞ்ச். இப்போ இந்த ப்ளவுஸில் நான் மார்க் பண்ணியிருக்கிறத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். செஸ்ட் ரவுண்டு வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சைடு ஜாயிண்ட்டுக்கு 1.5 இன்ச் விட்டுருக்கேன். அதே அளவு தான் நான் வேஸ்ட் ரவுண்டுக்கும் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ வேஸ்ட் ரவுண்டில் வந்து நம்ம ரெடி அளவு மார்க் பண்ணோம் அப்படின்னோம்னா இன்னும் கொஞ்சம் உள்ளே தள்ளி வரும். நம்ம கிராஸாக வந்து போடுற மாதிரி இருக்கும். நான் அதை வந்து இந்த வீடியோவோட எண்டில் நான் அதை எப்படி மார்க் பண்ணால் எப்படி வருங்கிறது நான் உங்களுக்கு சும்மா ரஃபாக வந்து உங்களுக்கு மார்க் பண்ணி கூட காமிக்கிறேன். இப்போ இதில் வந்து நான் இந்த மாதிரி பேக் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இதில் உங்களுக்கு என்ன சேஞ்சஸ் இருக்குங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த ப்ளவுஸை வந்து நான் ஃபுல்லாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். இந்த சைடு ஜாயின் மட்டும் நம்ம பண்ணணும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னா எப்படி வரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு தைக்கும்போதும் எனக்கும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்தது. எல்லாருக்கும் வராது, ஒரு சிலருக்கு வந்து அந்த மாதிரி வரும். மெயினாக வந்து ஒரே ஒரு அம்மா வந்து என்கிட்ட ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுவாங்க. பட் நிறைய பேர் ஸ்டிச் பண்ணுவாங்க. அந்த ஒருத்தருடைய ப்ளவுஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா பேக் வேஸ்ட் ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவும், ஃப்ரண்ட்டு வந்து ரொம்ப கம்மியாகவும் இருக்கும். இப்போ ஃப்ரண்ட்டில் 5 இன்ச் இருக்குன்னா பேக்கில் வந்து நமக்கு ஒரு 7-8 இன்ச் அந்த மாதிரி இருக்கும். பேக்கை விட ஃப்ரண்ட்டுக்கு 3-4 இன்ச்சு டிஃப்ரென்ஸ் வந்து வரும். ஒரு சைடுக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ இதில் வந்து இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ எனக்கு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா சைடு ஜாயிண்டில் வந்து இதுதான் எனக்கு ரெடி அளவு. சரியா? வேஸ்ட் ரவுண்டில் இதுதான் ரெடி அளவு. ஃப்ரண்ட்டில் எனக்கு இதுதான் வந்து ரெடி அளவு. இப்போ இந்த இடத்துல இல்லாமல் இந்த மாதிரி இன்னும் முன்னாடி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சரியா? இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ரண்ட் வருது, பேக் இங்கே வருதுன்னா இதையும் நீங்கள் வச்சு இப்படி சைடு ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி வரும். நமக்கு இடுப்பும் சரியாக வராது, ஸ்லீவும் சரியாக வராது, ஆர்ம் ஹோல்கிட்டையும் நமக்கு சரியாக வராது. இந்த மாதிரி இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு வரும். எல்லாமே கட் பண்ணியிருப்பீங்க, எல்லாமே ஸ்டிச் பண்ணியிருப்பீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன செய்யணும்னா, ஃப்ரண்ட் இப்போ கம்மியாக இருக்கு இல்லையா, ஃப்ரண்ட்டை நீங்கள் அதிகப்படுத்திட்டு பேக்கை வந்து நீங்கள் குறைச்சிக்கணும். எந்த பக்கம் அதிகமாக இருக்கோ அங்கே குறைச்சிட்டு, எந்த பக்கம் கம்மியாக இருக்கோ அந்த பக்கம் நீங்கள் அதிகப்படுத்தி எடுத்துக்கணும். இப்போ நமக்கு ஃப்ரண்ட்டில் கம்மியாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இதுவே பேக்கில் வந்து கம்மியாக இருந்தோ ஃப்ரண்ட்டில் வந்து அதிகமாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது ஃப்ரண்ட்டில் வந்து நான் மார்க் பண்ண அளவும் பேக்கில் வந்து இன்னும் கொஞ்சம் உள்ளே தள்ளியும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல தான் அளவு ப்ளவுஸில் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். சேம் தான். ஓகேவா? ஃப்ரண்ட் அதிகமாக இருந்தாலும் பேக் ரொம்ப அதிகமாக இருந்தாலும்
உங்களுக்கு இந்த மாதிரி கிராஸாக வந்து உங்களுக்கு வரும். இந்த மாதிரி சைட் ஜாயின் பண்ணும்போது ஸ்லீவ் கிட்டேயும் சரி, ஆர்ம் ஹோல் கிட்டேயும் சரி, இடுப்புக்கிட்டேயும் சரி உங்களுக்கு சைட் ஜாயின் பண்ணும்போது சரியாக வராது. இந்த மாதிரி வந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி கட் பண்ணும்போது நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணுங்கள். அந்த மாதிரியே நீங்கள் கட் பண்ணாலும் சைட் ஜாயின் பண்ணும்போது இப்போ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வருது அப்படின்னா என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? அப்போது நீங்கள் அளவுகளை வந்து குறைச்சி இருக்க பக்கம் அதிகமாகவும் அதிகமாக இருக்க பக்கம் குறைவாகவும் எடுக்கணும். ஓகேவா? இப்போ நீங்கள் ஒரு ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கீங்க, சைட் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி லாஸ்ட் எட்ஜ் இருக்கும் இல்லையா, அந்த எட்ஜை வந்து நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா இப்போ நான் வச்சுருக்கிற இந்த ப்ளவுஸ் மாதிரி தான் உங்களுக்கு வந்து வரும். ஓகேவா? இதில் வந்து இப்போ பேக்கில் வந்து நான் சென்டர் மார்க் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட்டோடைய கார்னர் பீஸை அங்கே வச்சுருக்கேன். இந்த மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச் அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதை வந்து நான் எட்ஜை மட்டும் ஒன்றா வந்து வச்சுக்கிறேன். எட்ஜை ஒன்றா வச்சுட்டு ஸ்லீவில் இருந்து இடுப்பு வரைக்கும் இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேராக இருக்கும். சைடில் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன பீசஸ் இருக்குது, அது இருந்துட்டு போகட்டும், அதை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை வந்து அப்படியே வச்சுட்டு நீங்கள் அந்த எட்ஜிலேயே ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டும் சேர்ந்த மாதிரி கரெக்டாக வச்சு எட்ஜிலேயே ஃபஸ்ட்டு ஒரு தையலை வந்து போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெளியில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் தைக்கிற மாதிரி 2 சைடும் நீங்கள் தைச்சி எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே சைடில் கரெக்டாக இருக்க மாதிரி எடுத்து வச்சு ஸ்டிச்சஸ் போட்டு சைடில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராஸை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். நம்ம சேனலில் இருக்கக்கூடிய ப்ளவுஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம 2 பக்கமும் நம்ம வந்து ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து நீங்கள் இந்த வேஸ்ட் ரவுண்டு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ பேக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒரு 20.25 இன்ச் அந்த மாதிரி இருக்குது. இந்த 1/4 இன்ச்சை விட்டுடுங்க, 20 இன்ச் அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து வி பட்டி சைடு அந்த வி பட்டி இருக்கிறத விட்டுட்டு அளந்து பாருங்கள். எனக்கு 9.25 இன்ச் இருக்குது. அந்த 1/4 இன்ச்சை விட்டுட்டோம் அப்படின்னாலும் நமக்கு 9 இன்ச் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி ஹூக் பட்டி சைடும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே 9.25 இன்ச் அப்படிங்கிறது இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து 2 பக்கமும் ஒரே அளவு தான் இருக்குது. 9.25ங்கிற இடத்துல அந்த இடத்துல நம்ம 9 இன்ச் அப்படின்னு வச்சுப்போம். இப்போது டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா பேக் 20, ஃப்ரண்ட்டில் 9 இப்போ 38 இன்ச் அப்படிங்கிறது இருக்குது. இதை வந்து இப்போ 30 இன்ச்சாக நான் குறைக்கணும். வேஸ்ட் ரவுண்ட் வந்து ரெடி அளவு 30 இன்ச் தான் அப்படிங்கிறப்போ இப்போ எனக்கு சைடு ஜாயிண்ட்டுக்கும் சேர்த்து 38 இன்ச் இருக்குது. அப்போ நான் 4 இன்ச்சை குறைக்கணுன்னா என்ன செய்யணும், சைடு ஜாயிண்டில் 2 பக்கமும் 4 இன்ச்சு நான் குறைச்சேன் அப்படின்னு சொன்னேன்னா எனக்கு 30 இன்ச் அப்படிங்கிறது வந்துடும். அப்போ இந்த ஒவ்வொரு சைடுமே இப்போ சைடு ஜாயின் பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் 2 இன்ச்சு பேக்கில் 2 இன்ச்சு அப்படின்னா ஒவ்வொரு சைடுக்கும் 4 இன்ச்சு அப்படிங்கிறது நமக்கு வந்துடும். அந்த அளவு இப்போ நான் வந்து பிடிச்சி நான் வந்து ஸ்டிச் பண்ணணும். இதே மாதிரி உங்களுடைய ப்ளவுஸு நீங்கள் தைச்சிட்ருக்க ப்ளவுஸில் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் எவ்வளோ இருக்குது அதை நீங்கள் என்னவா குறைக்கணுங்கிறத பார்த்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் நீங்கள் சேமாக குறைச்சி நீங்கள் சைடு ஜாயிண்ட் வந்து நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து வரும். ஓகேங்களா? இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சப்போஸ் புரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 1.5 இன்ச் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு குறைக்கிறேன். இப்போது இந்த மாதிரி இப்போ சைடில் ஏற்கனவே நம்ம எட்ஜில் வந்து ஒரு தையல் போட்டிருக்கோம். அப்போ இந்த இடத்துல நான் ஒரு 1.5 இன்ச்சு உள்ளே தள்ளி நான் குறைக்கிறேன் அப்படின்னா இப்போ அதை விடவே நான் குறைக்கிறேன் அப்படின்னாலும் சரி, அதை விட அதிகப்படுத்துகிறேனாலும் சரி, எனக்கு இப்போ சைட் ஜாயின் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் வந்து வராது. ஓகேவா? ஏன்னா கீழே வந்து நமக்கு சரிசமமாக தான் இருக்குது ஃப்ரண்ட்டும் பேக்கும். அப்போது இந்த இடத்துல 1.5 இன்ச்சு நான் குறைச்சாலும் 2 இன்ச்சு குறைச்சாலும் 3 இன்ச்சு குறைச்சாலும் எனக்கு சைட் ஜாயின் பண்ணுறதுல பிரச்சனை வராது. இப்போ நான் 1.5 இன்ச்சை குறைச்சிட்டு நான் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து நான் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடுப்பில் இருந்து ஸ்லீவ் வரைக்குமே உங்களுக்கு நேராக வரும் அந்த தையல். ஆம்ஹோல்கிட்ட வெளியில் தள்ளி வருது, உள்ளே தள்ளி வருதுங்கிற கம்ப்ளைண்ட்லாம் வரும். ஸோ நான் சொல்கிற மெஷர்மெண்ட் படி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு அந்த ப்ராப்ளமும் வராது. ஓகேவா? இப்போ நான் ஒரு சைடு ஒரு ஸ்டிச் போட்டுட்டேன். இதே மாதிரி இன்னொரு சைடு நான் ஒரு ஸ்டிச்சஸ் மட்டும் போட்டுக்கிறேன். எப்பயுமே சைட் ஜாயின் பண்ணும்போது ஒரு தையல் மட்டும் போட்டுட்டு நீங்கள் செஸ்ட் ரவுண்டு, ஸ்லீவ் ரவுண்டு, வேஸ்ட் ரவுண்டு எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய 2 தையலும் வந்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த இடத்துலையும் நான் வந்து இந்த மாதிரி சைட் ஜாயின் வந்து 2 பக்கமும் ஒவ்வொரு
தையல் மட்டும் நான் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம வேஸ்ட் ரவுண்ட் வந்து அளந்து பார்க்கலாம். இப்போ நான் 1.5 இன்ச்சு 2 பக்கமும் நான் குறைச்சிருக்கேன். அப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சைடும் 3 இன்ச்சு நம்ம குறைஞ்சிருக்கும். அப்போ 6 இன்ச்சு குறைச்சிருக்கும். அப்போ 38 இன்ச்சு இருந்ததில் நம்ம இப்போ 6 இன்ச்சு குறைச்சிருக்கோம். 32 இன்ச்சு இருக்கும். இன்னும் ஒரு 2 இன்ச்சு நம்ம குறைக்கணும் அப்படின்னா 2 பக்கமும் ஒவ்வொரு இன்ச்சு நம்ம குறைக்கணும். ஒவ்வொரு இன்ச்சு குறைக்கணுன்னா நீங்கள் 1/2 இன்ச்சில் தள்ளி தையல் போட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கு 1/2 இன்ச்சு பேக்குக்கு 1/2 இன்ச்சு நமக்கு 1 இன்ச்சு குறையும். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணி நீங்கள் சைட் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சரியாக வந்து வரும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் டோட்டலாக வேஸ்ட் ரவுண்ட் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இன்னும் நீங்கள் குறைக்கணுமா அல்லது அதிகப்படுத்தணுமா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. குறைக்கணும் அப்படின்னா என்ன அளவு குறைக்கணும், அதை 2 சைடுக்கும் எப்படி பிரித்து நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா சரியாக வரும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ இதை எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போ இதில் வந்து சும்மா ரஃபாக வந்து ஒரு பேக் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? உங்களுக்கு நெக் பீஸு, ஆம்புல், செஸ்ட்டை விட்டு அதிகமாக சைடு ஜாயிண்ட்டுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ எவ்வளோ அங்கே மார்க் பண்ணியிருக்கீங்களோ அதே அளவை நீங்கள் அப்படியே வேஸ்ட்டுக்கும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சைட் ஜாயின் பண்ணும்போது இப்போ நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, ஃப்ரண்ட்டும் பேக்கும் சரிசமமாக இருக்க மாதிரி எட்ஜில் தையல் போடுறதுக்கு சரியாக உங்களுக்கு வந்து இருக்கும். அது இல்லாமல் இப்போ கிராஸாக ஒரு லைன் நான் போட்டிருக்கேன் இல்லையா, இது வந்து ரெடி அளவு, இது டாட்டுக்கு, இது வந்து சைடு ஜாயிண்ட்டுக்கும் சேர்த்து இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி அட்ஜஸ்ட் வந்து பண்ண முடியாது. எப்படி இருக்கோ அப்படியே தான் நம்ம ஸ்டிச் பண்ண முடியும். அதனால நீங்கள் இந்த மாதிரி போடாமல் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி செஸ்ட்டுக்கும் எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ்க்கும் விட்டது எவ்வளவோ அதே அளவு நீங்கள் வைங்க. இப்போது நீங்கள் இப்போ ஃப்ரண்ட் இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் என்ன செய்யணுன்னா இந்த மாதிரி சைடில் இப்படி எக்ஸ்ட்ரா எடுக்க வேண்டியது இருக்கும். இது வந்து நம்ம சரியாக எடுக்கிறோமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நமக்கு வந்து அந்த இடத்துல உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வரலாம். ஆனால் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டும் இந்த மாதிரி நேராக தான் உங்களுக்கு வந்து வரும். ஸோ உங்களுக்கு சைட் ஜாயின் பண்ணும்போது பிரச்சனை எதுவும் இருக்காது. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி பாருங்கள். கட் பண்ணி பார்த்துட்டு இப்போ நான் சைட் ஜாயின் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நான் காமிச்சேன் இல்லையா, நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சரியாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் ஃபோனுக்கு வரும். நீங்களும் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் நான் இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு கட்டோரி ப்ளவுஸு. கீழேருந்து ஒரு டாட்டும் முன்பக்கம் இருந்து ஒரு டாட்டும் பிடிச்சு நம்ம தைச்சி வந்து விட்டுருக்கோம். இதில் வந்து அவங்க ஃபினிஷிங் வந்து ஒரு அளவு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. இடுப்புலையும் சரி கழுத்துக்கும் சரி ஹெம்மிங் பண்ணணும். ஹூக்கு வச்சு லூப் வந்து வைக்கணும். வி வந்து ஸ்டிச் பண்ணாமல் லூப் வச்சு கொடுக்க சொல்லியிருந்தாங்க. இந்த ப்ளவுஸை நம்ம இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ சைட் ஜாயின் வந்து நம்ம ஒரு தையல் தான் போட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கு வெளியில் 2 தையல் அப்படிங்கிறது 1/4 இன்ச்சு இடைவெளியில் நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். மற்றபடி நான் சொன்ன டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கான வீடியோஸ் நான் அடுத்தடுத்து நான் போடுறேன். நன்றி, வணக்கம்.